ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடி மீடியா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணி குடிக்காமல் இருந்தால் என்னென்ன சேஞ்சஸ் நம்ம பாடியில் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இப்போ உங்களுக்கு கடைசியாக எப்போ தண்ணி குடிச்சிங்க அப்படின்றது உங்களுக்கு நினைவு இருக்கா? அதுதான் பிரச்சனை. நம்மள பலர் பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ஜூஸ் குடிப்போம். ஆனால் தண்ணி குடிக்க மறந்துடுவோம். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும், இல்லை ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், வீட்டில் இருக்க லேடிஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இந்த ஹேபிட் இருக்குது. ஆனால் நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா 60% தண்ணீர் தான் இருக்குது. அந்த தண்ணி குறைய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளோட உடல் அலற தொடங்கும். என்ன நடக்கும்னு இன்றைக்கி விரிவாக பார்ப்போம் வாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு தாகம் எடுக்குது அப்படின்றது அது ஒரு பெயின் மாதிரி. தண்ணீர் குறைஞ்ச உடனேயே உடல் முதல் சிக்னல் கொடுக்கும், அதுதான் தாகம். ஆனால் மற்றவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க தாகம் ஒரு சாதாரண உணர்வு. ஆனால் அது உணர்வு இல்லை. உங்கள் உடல் உண்மைக்கே SOS சிக்னலை அனுப்புது. வேலையில், பிஸ்னஸில் அந்த சிக்னலை நாம் என்ன பண்ணுறோம், கட் பண்ணிவிட்டு அப்புறம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் அந்த ஒரு முடிவு தான் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உடல் சோர்வு. எதுக்கு காரணம் கூட தண்ணீரா இருக்கலாமே. காலையில் எந்திரிச்சோடனே நமக்கு டயர்டாக இருக்கா? நேற்று நல்லா தூங்கினாலும் நம்மளோட உடம்பு சுறுசுறுப்பு இல்லையா? காரணம் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கலாம். தண்ணீர் குறைஞ்சா ரத்தம் கெட்டியாகும். ரத்தம் கெட்டியானா உடல்ல எல்லா பாகங்களுக்கும் ஆக்சிஜன் சரியா போகாது. ஆக்சிஜன் குறைஞ்சா நமக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்காது, சக்தி கிடைக்காது. அதனால சாப்பிட்டாலும் நம்ம தூங்கினாலும் நம்மளோட உடல் சோர்வாகவே இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரெயினோட ஃபங்க்ஷன் குறைய தொடங்கும். நம்மளோட கவனம், கான்சன்ட்ரேஷன் சிதற தொடங்கும். தண்ணீர் குறைஞ்சா மூளை மிகவும் பாதிக்கப்படும். நம்ம மாணவர்களுக்கு படிக்கும் போதே கவனம் நிலைக்காது. அலுவலகத்துல ஒரே ஒரு கேள்விக்கு பதில் யோசிக்கவே நேரம் ஆகும். சின்ன சின்ன விஷயங்களிலும் எரிச்சல் தரும். தொடர்ச்சியா தலைவலி தொடங்கும். ஏன்னா மூளை 75% தண்ணீரால் ஆனது. அந்த தண்ணீர் குறைஞ்சிச்சுன்னா மூளை சரியா வேலை செய்யாதுங்க, அவ்வளவுதான். நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பெண்களுக்கானது. நம்ம தான் இதனால அதிகமாக பாதிக்கப்படுறோம். வேலைக்கு செல்லும் பெண்கள் பலர் ஒரு தவறு செய்கிறாங்க. வாஷ்ரூம் போக வேண்டாம் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே தண்ணி குடிக்காம இருக்காங்க. ஆமாவா இல்லையா? இது ரொம்ப தவறான ஹேபிட்டுங்க. தொடர்ச்சியாக தண்ணீர் நம்ம பாடியில் குறைஞ்சிச்சுன்னா நமக்கு ரொம்ப லேசினஸ் வரும், தலை சுற்றல் வரும். நம்மளோட சிறுநீர் அடர் மஞ்சள் நிறத்தில் வரும். இது ஒரு ஆபத்தான அறிகுறி ஆகும். இதனால சிலருக்கு ஹார்மோனல் இன்பேலன்ஸ் கூட ஏற்படலாம்னு சொல்றாங்க. ஸோ நம்மளோட உடலுக்கு பார்த்தீங்கன்னா மதிப்பு மிக்கது தண்ணீர். அதனால அனைவரும் தண்ணீர் குடிக்கணும். அடுத்தது வாங்க 5வதா பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு யார் கவனிக்கணும்? பெற்றோர்கள் கவனிக்கணும். பள்ளிக்கு போகும் குழந்தைகள் வாட்டர் பாட்டிலை எடுத்துட்டு போறாங்க. ஆனா விளையாட்டிலும் படிப்பிலும் மூழ்கிட்டாங்க அப்படின்னா தண்ணீரையே மறந்துடுவாங்க. இதனால வகுப்புல என்ன பண்ணும்னா கான்சன்ட்ரேஷன் குறையும். விளையாட்டுல சீக்கிரமாவே அவங்களுக்கு டயர்ட் ஆயிடுவாங்க. தலைவலி கூட சிலர் அழுவாங்க. ஆனா என்ன காரணமே தெரியாது. பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை சின்ன வயசுல இருந்தே கற்றுக் கொடுக்கணும். அடுத்து 6வதா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, வயிறு ரொம்ப கஷ்டப்படும். டைஜஸ்டன் ப்ராப்ளம் நமக்கு வரலாம். நம்ம சாப்பிட்ற உணவு சரியா செரிமானம் ஆகிறதுக்கு என்ன தேவை? உடம்புல தண்ணீர் தேவை. தண்ணீர் இல்லை அப்படின்னா உணவு குடல்லே இருந்துரும், சரியா நகராது. இதோட விளைவு என்ன? மலச்சிக்கல் வரும், வயிறு கனமா இருக்கும், வாயு பிரச்சனை அதிகரிக்கும், சாப்பிட்ட உணவுல இருந்து சத்துக்கள் கூட சரியா உறிஞ்சப்படாது. அதனால சாப்பிடுவதற்கு முன்பும் பின்பும் தண்ணீர் குடிக்கும் பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். 7வதா பார்த்தோம்னா முகம் பொலிவிழக்கும். அழகுக்கும் கூட தண்ணீர் தேவைங்க. விலை உயர்ந்த கிரீம் போட்டாலும் முகம் பொலிவா இல்லையோ, மாய்ஸ்சரைசர் போட்டாலும் சருமம் வறண்டே இருக்கா? காரணம் உள்ளிருந்து தண்ணீர் இல்லாமல் போகலாம். தண்ணீர் குறைஞ்சா சருமம் உலர்ந்து போகும். நம்ம உதடுகளில் கூட வெடிப்பு வரும், முகம் மங்கலா தெரியும், கண்களுக்கு கீழே கருவளையம் வரும். சரும அழகுக்கும் கூட
தண்ணீர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. 8வது பார்த்தீங்கன்னா, ஜிம் போகிறவங்களா நீங்கள், உங்களுக்குமே வந்து இந்த வார்னிங் வந்து ரொம்ப தேவை. தண்ணீர் இல்லாமல் உடற்பயிற்சி வந்து ரொம்ப ஆபத்துங்க. வாக்கிங், ரன்னிங், ஜிம்மு எதுவாக இருந்தாலும் உடல் வந்து கண்டிப்பாக நமக்கு ஸ்வெட் ஆகும். அந்த ஸ்வெட்டோட நிறைய தண்ணீர் நமக்கு வெளியேறும். அதை நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக காம்பன்சேட் பண்ணிடணும். தசைப்பிடிப்பு வரும், தலை சுற்றும், ரொம்ப சோர்வு வரும், சில நேரத்தில் மயக்கம் கூட நமக்கு வரலாம். எக்ஸசைஸ் செய்வதற்கு முன்பும் பின்பும் என்ன செய்யணும், தண்ணி குடிக்கணும். அடுத்து 9வதா பார்த்தீங்கன்னா, நீண்ட நாள் பாதிப்பு. இது ரொம்ப வந்து கிரிட்டிக்கலான விஷயம். ஒரு நாள் தண்ணீர் குடிக்காம போனா பரவாயில்ல, ஆனா தொடர்ந்து குறைவா குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வைங்களேன், சிறுநீரக கற்கள் உருவாகும் வாய்ப்பு அதுக்கு ரொம்ப அதிகம். சிறுநீரக செயல்திறன் குறையும், உடல்ல உள்ள நச்சுக்கள் வந்து சரியா வெளியேறாது, நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும். இவன் எல்லாம் மருத்துவமனைக்கு நம்மளை என்ன பண்ணோம், அந்த நிலைக்கு கொண்டு சென்றோம். ஒரு சின்ன பழக்கம்தான், தினமும் நம்ம சரியா தண்ணீர் குடிப்பதுனால இந்த பிரச்சனையை நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ இன்னையிலேருந்து ஒரு உறுதியான முடிவு என்ன எடுக்கிறோம் அப்படின்னா, தாகம் எடுக்கும் வரை நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு தாகம் வருவது உடல் ஏற்கனவே தண்ணீர் தேடுதுன்னு தான் அர்த்தம். ஸோ ஒவ்வொரு மணி நேரமும் சிறிது சிறிதாக நம்ம தண்ணி குடிக்கலாம். ஃபோனில் கூட ஒரு ரிமைண்டரை வைங்க, நம்ம பாடிக்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாரும், இன்றைக்கி எத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சிங்கன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.